அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மின்மினி கிச்சன் அண்ட் vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஈதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணேங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஈதுக்கு முத நாள் மட்டும் இல்லை, அதுக்கு முத நாள் ஈவினிங்லேருந்தே இந்த vlog ஸ்டார்ட் ஆகுது. ஈது ப்ரிப்ரேஷனில் வேலையாக நான் மருதனி வைக்கணும்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் எப்போதும் பெருநாளைக்கு முத நாள் தான் மருதனி வைக்கணும்னு நினப்பேன். ஆனால் எனக்கு அன்றைக்கி நைட்டு 12-1 மணி வரைக்கும் எப்படியாவது வேலை இழுத்துடும். அதனால் மருதாணி வைக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு மட்டும் கோன் வாங்கி கொடுத்துருவேன். அவங்க தன்னாலேயே வச்சுக்குவாங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எனக்கு கோன் அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் நான் இலை மருதாணி தான் வைக்கணும்னு ஆசைப்படுவேன். என் ஹஸ்பண்ட் தான் மருதாணி பறித்து கொடுத்துருந்தாங்க. பக்கத்து வீட்டு மருதாணி செடியிலேருந்து தான் மருதாணி பறித்தோம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க மருதாணி செடியை கொஞ்சமாக கழிச்சு விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம வீட்டு சைடு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் தான் வேணாம் இருக்கட்டும், எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் பறிச்சுக்கிறோம், எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு மருதாணி பறிக்கிறதுக்கு. மருதாணி பறித்து கொடுத்ததுமே பூச்சிலாம் இல்லாமல் பார்த்து ஆஞ்சு உருவி வச்சுருந்தேன். நைட்டு ஒரு 10:30 மணி போல் தான் மருதாணிக்கான வேலையெல்லாம் பார்க்க வந்திருந்தேன். ஏன்னா மறுநாள் சஹருக்கான சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு தராவியாக முடிச்சுட்டு நான் வரத்துக்கு அந்த டைமிங் ஆகிடுச்சு. 10:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. மருதாணி நல்லா செவக்கணுங்கிறதுக்காக 2-3 கிராம்பு, அப்புறம் புளி, ஒரு துண்டு புளி, கொஞ்சமாக டீ காஷன் இதெல்லாம் சேர்த்து தான் நான் அரைச்சிருந்தேன். இந்த மருதாணி சாதாரணமாகவே நல்லா செவக்கும். இருந்தாலும் இதெல்லாம் சேர்க்குறப்போ இன்னும் நல்லா செவக்கும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சிருந்தேன். இது கூடவே நம்ம தைலம் கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரிலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். அதுவும் நல்லா செவக்கும். நான் இன்றைக்கி தைலம் சேர்க்கல, இந்த பொருள் மட்டும் தான் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். நோம்பு திறந்ததும் மருதாணி வைக்கிறதுக்கு அச்சு வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் சொன்னது என்னென்னா கையில் கம் தடவி அச்சு வைப்போம்ல, அதுதான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க போன கடையில் அது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டென்சில்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுவும் கொஞ்சம் வசதியாக தான் இருந்துச்சு. அந்த அச்சு கிழிஞ்சிடாமல் பார்த்து எடுக்கிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்புறமா அதெல்லாம் ஒட்டிட்டு மருதாணி வைக்கிறதுக்கெலாம் பெருசாக டைம் எடுக்கல எனக்கு. ஆனால் கொப்பி நான் கொஞ்சம் மெதுவாக தான் வைப்பேன். அதனால தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. மொத்தமாகவே 2 கைக்கும் சேர்த்து ஒரு 30-35 நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ரெண்டு பிள்ளைங்களுக்கும் வச்சுட்டு நானும் வச்சுட்டு படுத்துட்டேன். கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தோம். ஏன்னா திரும்ப சஹர் செய்யணும் அப்படிங்கிறதுனால திரும்ப சஹருக்கு எந்திரிச்சு களைச்சாச்சு. இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் செவந்திருந்துச்சு. இந்த நாள் ஈதுக்கு முதல் நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொல்லையெல்லாம் நல்லா கூட்டி பெருக்கி கழுவிட்டணும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால செய்ய முடியலை. 2-3 நாள் தான் கொல்லையை கூட்டலை, அதுக்குள்ளே இவ்வளோ குப்பை சேர்ந்துருச்சு. பின்னாடி விட்டு மரத்துலேருந்து இலை, தென்னம்பூ, தென்னங்குருத்தெல்லாம் எப்போதும் கொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட்டலைன்னா கூட ஒரு வாரம் கூட்டாத மாதிரி அவ்வளோ குப்பை சேர்ந்துடும். மரம் வச்சுருக்கிறவங்க வீட்டில் கூட இந்த அளவுக்கு இலை கொட்டுதோ என்னமோ தெரியல. ஆனால் நம்ம வீட்டில் எப்போவுமே பாய் விரிச்சா மாதிரி இலை கொட்டி கிடக்கும். கூட்டிக்கிட்டே இருக்கும்போதே இலையும் கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த வெயில் நாள் வந்தாலே எப்போவுமே இப்படி தான். குப்பையை கூட்டி ஒதுக்கிட்டு குப்பைப்பை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இவனுங்க பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள். கூட்டவே விட மாட்டானுங்க. வார்கோலை பிடிச்சிக்கிட்டு ஒரே விளையாட்டு தான். குப்பையை ஒதுக்கி வச்சுருந்தானா அதுலேயும் உருண்டு பரண்டு குப்பையெல்லாம் சிதறடிச்சிட்டு போயிடுவானுங்க. எங்கள் ஏரியாவில் எப்போவுமே 2 நாளைக்கு ஒரு தடவை தான் குப்பை அள்ளுறதுக்கு வருவாங்க. இந்த மாதிரி குப்பையெல்லாம் ஒரு பையில் கட்டி வச்சிட்டோம்னா அங்கே வரும்போது போட்டுருவோம். குப்பையெல்லாம் அள்ளிட்டு லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு சோப்பு தூள் தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா சோப்பில் கொஞ்சம் நேரம் தேய்ச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவலான்னு. சும்மா கூட கழுவி விடலாம், ஆனால் கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். சோப் போட்டு கழுவணும் அப்படின்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் மணமாக இருக்கும். அதுக்காகவும் தான். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு அழுக்கு சேரும்னு. எல்லாமே இந்த பாசி அப்புறம் மண் இதெல்லாம் சேர்ந்து நல்லா தரையில் எப்படி பிடிச்சி போயிருக்கு பாருங்கள்.
நான் எப்போதுமே ப்ரெஷர் வாஷ் தான் பண்ணுவேன். ஏன்னா சும்மா தண்ணியில் ஊற்றி கழுவி விட்டோம்னா அந்தளவுக்கு அழுக்கு போகாது. ஏன்னா இது கருங்கல் தரைங்கிறதுனால அழுக்கு பாசிலாம் நல்லா தரையில் பிடிச்சி போயிருக்கோம். அதனால தான் எங்கள் வீட்டில் வாசை கொல்லை அப்புறம் சந்து பக்கம்லாம் இந்த கருங்கல் தரை தான் போட்டிருக்கோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்காகவே இந்த மிஷின் வாங்கினோம். இந்த மிஷின் வச்சு க்ளீன் பண்ணோம்னா நமக்கு தண்ணி மிச்சம், நேரம் மிச்சம், அப்புறம் நல்லா அழுத்தி தேய்க்கணுங்கிற வேலை இருக்காது. அதனால் நமக்கு வேலையும் ரொம்பவே மிச்சமாக இருக்கும். மழை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ப்ரெஷர் வாஷ் பண்ணவே இல்லை. அதனால தான் இவ்வளோ அழுக்கோ என்னமோ தெரியல. சும்மா தான் அப்பப்போ கழுவி விட்டுட்டு இருந்தேன். எதனா இந்த அளவுக்கு அழுக்கு சேரும்னு நான் நினச்சே பார்க்கல. அப்புறம் கடைசியாக கொஞ்சம் நேரம் என் பொண்ணு தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, நான் பண்ணித்தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணியாச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு. கொஞ்ச நாள் ப்ரெஷர் வாஷ் பண்ணாமல் இருந்ததுனால இந்த அளவுக்கு மெனக்கெட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொள்ளையை கழுவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வைக்கலான்னு வந்துட்டேன். நான் எப்போதும் பெருநாளைக்கு நாளே பரோட்டா சுட்டு வச்சுருவேன். ஏன்னா பெருநாள் அன்னைக்கு காலையில் பரோட்டா சுட்டுட்டு இருந்தோன்னா தொழுகைக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ரொம்ப நேரத்தோடு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே எல்லா வேலையும் பார்த்து வச்சுருவேன். முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும் எனக்கு முதல் நாளே. அதில் இந்த பரோட்டாவும் ஒன்று. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருந்தேன். அதில் ஒரு முட்டை, கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் சீனி, உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்டாண்ட் மிக்சரில் தான் மாவு பிசைய போட்டுட்டேன். ஏன்னா கையில் பிணைஞ்சிட்டு இருந்தோன்னா அது ஒரு 20-25 நிமிஷம் பிணைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டோன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே பிணைஞ்சு கொடுத்துரும். அது நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போல்லாம் பரோட்டாக்கு ரொம்ப நேரம் மாவு பிசைகிறதில்ல. ஏன்னா கொஞ்சம் நேரம் பிசைஞ்சாலே அது மாவு நல்லா இருக்குது பரோட்டா சுடுறதுக்கு. ரொம்ப நேரம் பிணைஞ்சோன்னா பரோட்டா சுட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரப்பரி ஆகிடுது. அது அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் நேரம் பிணைஞ்சி பரோட்டா சுட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது. அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் நேரம் தான் மாவு பிசைகிறது இப்போல்லாம். ஒரு கிலோ மைதாவுக்கு நான் 20 உருண்டை போட்டிருந்தேன். இதுக்கு மேலே உருண்டையை கம்மி பண்ணாலும் பரோட்டா திக்காகிடும். இதுக்கு மேலே உருண்டையை அதிகமாக்கினாலும் பரோட்டா சின்னதாகிடும். இந்த அளவுக்கு 20 உருண்டை கரெக்டாக இருக்கும். இதை நான் எண்ணெயில் ஊற வச்சுட்டேன். இப்போது கடல் பாசி தான் காய்ச்ச போகிறேன். மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும் போதே நான் அடுப்பில் தண்ணி வச்சுட்டேன் கடல் பாசிக்காக. இது ஓரளவுக்கு சூடு வந்ததும் இப்போ இதில் கடப்பாசியை சேர்த்துட்டேன். கடல் பாசி சேர்த்ததும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சீனி சேர்க்கணும். இல்லைனா கடல் பாசி கரையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் சீனி, அப்புறம் கொஞ்சமாக இதோட டேஸ்ட்டை அந்த இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு சீனி நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இறக்கி வைக்கணும். இப்போ கடப்பாசி நல்லா கொதிச்சிருச்சு. நான் இதை 2 பார்ட்டிஷனாக எடுத்துக்க போகிறேன். ஒன்று வந்து தண்ணி கடல் பாசியாகவும், இன்னொன்று வந்து பால் கடல் பாசியாகவும் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி மில்க் மேடு தான் எடுத்திருக்கேன் பால் கடல் பாசிக்கு. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க கடப்பாசியில் பாதி இதில் சேர்த்துக்குவோம் அந்த மில்க் மேடில். கம்மியான அமௌண்ட்டு தான் மில்க் மேட் சேர்த்துருக்கோங்கிறதுனால நான் இன்றைக்கி கொதிக்க வைக்கல. லைட்டாக மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து தேங்காய் பால், அப்புறம் மாட்டுப்பால், எந்த பால் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற கடப்பாசியும் நான் இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை லேயர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ரெயின்போ கடல் பாசி தான் செய்யலான்னு இந்த 2 பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். ஒரு லேயர் தண்ணீர் கடல் பாசியும், இன்னொரு லேயர் பால் கடல் பாசியும். ஃபஸ்ட்டு நான் வந்து ரெயின்போ கலருங்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் வைலட் கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த கலர் என்கிட்ட இல்லை. என் பொண்ணு தான் இந்த கலர் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த தண்ணி கடப்பாசியில் கொஞ்சமாக கலர் சேர்த்துட்டு இதை இப்போ செட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் ஆற வைக்கலை. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சோம் அப்படின்னா அந்த சில்னஸில் அடுத்த லேயர் ஊற்றும் போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயராக தனியாக கலந்து வரும். அதனால் நான் இன்றைக்கி சும்மா ஃபேன் காற்றுல தான் ஆற வச்சேன். ஆற வச்சுட்டு அடுத்த லேயர் பால் கடப்பாசியில் மீதி இருந்த வைலட் கலரை மிக்ஸ் பண்ணி அது மேலே சேர்த்துக்கிட்டேன்.
இந்த கடப்பாசியை நம்ம கலர் சேர்த்து தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. கலர் சேர்க்காமல் ஒரு லேயர் தண்ணி கடல் பாசியும் இன்னொரு லேயர் பால் கடல் பாசியும் அந்த மாதிரி லேயராக ஊற்றி நம்ம செட் பண்ணால் கூட அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கலர் வேணான்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கூட செட் பண்ணி பாருங்கள். நான் ரெயின்போ கடல் பாசி செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நான் இண்டிகோவை தவிர்த்து பாக்கி 6 கலரும் எடுத்திருந்தேன். என்னென்ன கலர்னால் வயலட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட்டு இந்த 6 கலரும் தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் மெனக்கடல் இருந்துச்சு தான், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு எனக்கு இந்த ஒவ்வொரு லேயரும் ஊற்றி செட் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் அதோட ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த மெனக்கடல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தெரியலை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அன்னைக்கு கடைசி நாள் நோன்பு. நான் பெருசாக எதுவும் செய்யலை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெருநாள் வேலையெல்லாம் இருந்ததுனால நான் எதுவும் பெருசாக சமைக்கலை. வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கடையிலேருந்து ஃப்ரைட் ரைஸும் சோளா பூரியும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இவ்வளவு தான் இன்றைக்கி. அப்புறம் நோம்பு கஞ்சி. அப்புறம் இந்த வருஷம் நாங்கள் வந்து கருப்பட்டி வட்டலப்பம் தான் செஞ்சுருந்தோம். ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி இந்த தடவை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பெருசாக மெஷர்மெண்ட்லாம் எதுவும் தெரியலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அளவெல்லாம் எடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் கருப்பட்டியில் வந்து இனிப்பு ஜாஸ்தி இருக்காது. சர்க்கரையில் சீனியில் இருக்கிற அளவுக்கு இனிப்பு இருக்காது. நான் வெறும் கருப்பட்டி மட்டும்தான் சேர்த்துருந்தேன், சீனிலாம் சேர்க்கலை. அதனால் இனிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கருப்பட்டி வட்டலப்பத்துக்கு நான் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுத்தேன்னு சொல்கிறேன். 6 முட்டை, ஒரு 300லேருந்து 350 கிராம் அளவுக்கு கருப்பட்டி, 10 போல் முந்திரி, 2-3 ஏலக்காய், அதை தேங்காயிலே வச்சு அரைச்சி பால் எடுத்துட்டேன். தேங்காய் பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 இல்லைன்னா 350 கிராம் இருக்கும், 350 ml. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து கருப்பட்டி வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு. அதனால் லைட்டாக தட்டி போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் வடிகட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு குக்கரில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. வட்டலப்பம்னா செஞ்சு முடிச்சுட்டு பரோட்டா சுடுறதுக்கு தான் வந்தேன். பேடெல்லாம் போட்டு வச்சுட்டேன் நான். கடைசியாக ஒரு 4-5 உருண்டை என் பொண்ணு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போன்னு இல்லை, எப்போது பரோட்டா சுட்டாலுமே கடைசியாக ஒரு 2-3 உருண்டை அவங்க கேட்டுருவாங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இல்லைனாலும் ஓரளவுக்கு கரெக்டாக செஞ்சுருவாங்க. பேடா போடுறதுக்காக மாவு வீசும்போது மாவு கிழிஞ்சாலும் சரி, திக்காக இருந்தாலும் சரி, அது சரியாக வீச வரலைனாலும் சரி, ஏதாவது செஞ்சு பேடா போட்டு வச்சுருவாங்க. என்னால் முடியல, எனக்கு இது செய்ய வரல அப்படின்னு பாதிலே வச்சுட்டு போக மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்க. ஒரு வேலையை நம்ம சரியாக செய்கிறோமா இல்லையாங்கிறதுலாம் அடுத்தது. அந்த வேலையை நம்ம செய்ய தான் அந்த வேலை நமக்கு பழகும். நாமளாக கூப்பிட்டு ஒரு வேலையை பார்த்து கொடு அப்படின்னு கேட்குறப்போ சம்டைம்ஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களா ரொம்பவே ஆர்வத்தோடு வந்து நான் ஏதாவது வேலை பார்த்துறேன்னு சொல்கிறப்போ நான் வேணும்னு சொல்ல மாட்டேன், எப்படியாவது அந்த வேலையை பார்த்து கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ பரோட்டாலாம் பேடா போட்டு முடிச்சாச்சு. பரோட்டாலாம் சுட்டு அடுக்கியாச்சு. ஆனால் பரோட்டா சுடுறது தான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி நான் நேரத்தோட வேலையெல்லாம் முடிக்கணும்னு அவசரமாக பார்த்ததுனால பரோட்டா சுடுறது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் வட்டலப்பமும் வச்சாச்சு. ஜாலர் மாவு நான் காலையிலேயே கரைச்சி வச்சுட்டேன், அதனால தான் காமிக்க முடியல. அப்புறம் பராசாப்பத்துக்கு ஆப்ப மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன், காலையில் பொளிச்சிரும். அப்புறம் கொஞ்சமாக ஏனை இருந்துச்சு, அதையும் சைடில் கழுவி கவுத்தியாச்சு. ஏன்னா அப்பப்போ கழுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வசதியாக இருக்கும் வேலையை முடிக்கிறதுக்கு. கடைசியாக ஆனங்காய்ச்சிற வேலை மட்டும்தான் இருந்துச்சு, அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா கோழியானமும் இறைச்சானமும் காய்ச்சலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அது ரெண்டையும் தனித்தனியாக தாளித்து விடாமல் ஒரே திரியாக தாளித்து விட்டுட்டு
மசாலாவை இதுக்கு பாதி அதுக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலான்னு ஒன்றா தாளித்து விட்டுட்டேன். சிக்கன் வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்திருந்தேன், மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்திருந்தேன். அதனால் இப்போ செஞ்ச மசாலாவில் முக்கால்வாசியை நான் சிக்கனில் சேர்த்துக்கிட்டேன், கால்வாசியை வந்து மட்டனுக்காக வச்சுட்டேன். மசாலா சேர்த்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சிடக்கூடாது, ஏன்னா ஆணம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இந்த சிக்கனோட மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகிற அளவுக்கு, ஒரு சிக்கன் வந்து ஒரு 40% வேகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டு வேக வச்சுக்கணும். அப்போ தான் சிக்கன் வந்து ஆணம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மட்டனையும் நல்லா பிரட்டி விட்டு அந்த மசாலாவில் நல்லா வேக வச்சுக்கலாம். ஆனால் மட்டனை வந்து நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ணணும், அது சிக்கன் மாதிரி வேகாது. இப்போ மசாலாவோட கறியெல்லாம் நல்லா பிரண்டிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இப்போ மட்டன் நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கனுக்கும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் சீக்கிரமாக சிக்கன் மட்டன்லாம் வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம் எடுக்காது. அவ்வளோதான், எனக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு முக்கால்வாசி. இதோட இந்த விலாகும் முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மின்மினி கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதோட பார்ட் 2 வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.